ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா வளர்க்குற ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் பர்சனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட்டை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா என் லிஸ்ட்லேயே கிடையாது. ரீசெண்டாக எனக்கு வந்து கேள்விகளாகட்டும், நான் கேள்விப்பட்ட விஷயங்களாகட்டும், இந்த வீடியோவை நான் போட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அப்படி என்னடா டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொசு போட்டு மீன் வளர்த்துட்ருக்கானுங்க. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. இது வந்து இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு 200 போட்டு ஒரு மீன் வாங்குறானுங்க. 200, 150, 100 ஒரு மீனை வாங்குறானுங்க. வாங்கி கொசு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ரீசெண்டாக ஒரு ஒரு பையன் ஒருத்தன் வந்தான், ஒரு ஃபிஷ் வாங்குறதுக்காக வந்திருந்தான். அந்த பையன்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறப்போ நார்மலாக இந்த மாதிரி என்ன ஃபுட் யூஸ் பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறான், கிட்டத்தட்ட 2 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா கொசு மட்டுமே போட்டு ஒரு மீனை வளர்த்திக்கிட்டு இருக்கான் அந்த பையன். இதை யாரா உனக்கு சொன்னது அப்படின்னு கேட்டால், யூடியூப்பில் பார்த்தேன். கொசு போட்டு வளர்த்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, மீன் நல்லா ஆக்டிவாக இருக்கும், லைவ் ஃபீடுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கண்ணா அப்படின்றான். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா 2 மாதமாக கொசு போட்டு மீன் வளர்த்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இப்போது இதில் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வீடியோவில் மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து கொசு சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, மஸ்கிட்டோ வந்து இவ்வளோ புரதச்சத்து இருக்குது, அதை இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ், இவ்வளோ மினரல்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. இது ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு அவேர்னஸ் வீடியோவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொசு வந்து அது ஒரு ஃபுட்டுன்னு நினச்சி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பீட்டா ஃபிஷ்ஷுக்குள்ளே வண்டு விழுந்தாலும் வண்டை போட்டு பிரித்து மேய்ச்சி திம்மானுங்க பீட்டா. அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கொசு ஒரு ஃபுட்டாக போட்டு வளர்த்துறது தப்பு, சரிங்களா? இதுக்கிடையில் இன்னொரு சம்பவம், மஸ்கிட்டோ லார்வாவை மட்டுமே ஒருத்தர் வந்து 1 மந்த்தாக போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கான். அந்த பையன்ட்ட விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக வேறு ஃபுட்டு எதுவும் போட்டிருக்கேன்னா, நான் மஸ்கிட்டோ லார்வா கல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அதை கல்ச்சர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா அப்படிங்கிறான். என்னடா ஏண்டா மென்டலடா நீங்கள்? ஏடா ஒரு மீனை ஒரு 200, ஒரு 100, 150, அட்லீஸ்ட் 300 வாங்குறீங்க. ஒரு மீனை வாங்குறீங்க, ஒரு 50, 100 ஒரு ஃபுட்டை வாங்க மாட்டீங்களாடா? ஒரு 50 போட்டால் ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்கிது, ஒரு 100 போட்டால் ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்க போகுது. நான் கேட்டேன், இது எப்படி உனக்கு தெரிய வந்துச்சு இது மஸ்கிட்டோ லார்வா? ஆனால் மஸ்கிட்டோ லார்வா போட்டால் நல்ல ப்ரோட்டீன்ஸ் ஆமாண்ணா, இதெல்லாம் போட்டால் ஃபிஷ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த எல்லாம் எங்கடா பார்த்து தொலைச்சேன்னு கேட்டால், அதையும் யூடியூப்பில் தான். நான் நம்பலை. டக்குன்னு போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு மஸ்கிட்டோ லார்வா கல்ச்சர் அப்படின்னா, மஸ்கிட்டோ லார்வா அந்த மாதிரி சஜஷன் வேர்ட்ஸ்லேயே வந்துருச்சு. அடித்து பார்த்தா கல்ச்சர் வீடியோ நல்லா தாறுமாறாக வியூஸில் போட்டு பிரித்து வச்சுருக்கிறானுங்க. யூடியூப்லேயே வந்து மஸ்கிட்டோ லார்வா கல்ச்சர் பண்ணுறது எப்படின்னு போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ இப்போ இது ஒரு சின்ன பையன் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் பார்க்குறான், மெச்சூர்டு சின்ன பையன் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன நினைப்பான்? அது மஸ்கிட்டோ லார்வா, மீன் சாப்பிடுது, மீனுக்கு நல்லது, என் மீன் நல்லா இருக்கணும், அதான் நினப்பான். அதனால சரௌண்டிங் பாதிக்கப்படும், அதனால என்னென்ன பிரச்சனை வரணும்லாம் தெரில. நல்லா கோயன்னு கல்ச்சர் பண்ணி வச்சுருக்கிறானுங்க, வீடியோஸ்லாம் போட்டிருக்கானுங்க. நான் அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஸோ வந்துட்டு இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன், கொசு போட்டால் வந்து மீன் நல்லா வளரும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிற எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். கொசு போட்டிங்கன்னா இன்டர்னல் பேரசைட் டிசீஸ் தான் வரும் மீனுக்கு. மீன் வந்து நல்லா ரிசல்ட் கொடுத்து அப்படியே வால்லாம் தொட்டி வரைக்கும் வராதுங்க. சின்ன பசங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி. நிறைய பேர் இது ஒரு டவுட்டாக வேறு கேட்குறாங்க, கொசு போட்டு வளர்த்தலான்னு சொல்கிறாங்களே, கொசு போட்டு வளர்த்துலாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி வாரத்துக்கு 2-3 நாள் ஒரு 5-6 கொசு போட்டுங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, லைவ் ஃபீடு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஃப்ரோசன் ஃபீடு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லையா இந்த டியூபிஃபிக் ஸ்வாம்ஸ் அதெல்லாம் வந்து க்யூபாக இருக்கும், அதெல்லாம் பேக்கெட்டில் விற்கிறாங்க, ஒரு பேக்கெட் 5 ரூபா அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஃபுட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 50 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்கிது, யூஸ் பண்ணுங்கள். பட் ஒன்றும் இல்லை, இது மாதிரிலாம் ஃபீட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு கொசுவை பிடிச்சி போடுறேன், கரப்பாம்பூச்சியை பிடிச்சி போடுறேன்ட்டுக்கிட்டு இப்போ நிறைய பீட்டாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நம்மளே பார்த்தீங்கன்னா ஆர்டிமிஎஸ்லாம் ஃப்ரோசன் ஆர்டிமிஎஸ் சேல் பண்ணிருக்கோம். 1/2 kg பேக்கெட் தான் சேல் பண்ணுறோம், சரிங்களா? இதெல்லாம் சேர்த்து தான் எனக்கு இந்த வீடியோ பேசணும். நம்ம இது வியூஸ் இப்போது எப்படி அவனே அதை பார்க்க போகிறதில்ல. எனக்கு ஆதங்கத்தையாவது கொட்டணும் இல்லையா, அதுக்காக இந்த வீடியோ. இது வந்து தயவு செஞ்சு எவனா ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 4 பேத்துக்கு சொல்லி அவங்கள எஜுகேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரி, ஓகே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பீட்டா கண்டரோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.